ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மெல்டிங் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2 யூனிட் 6 ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம். ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, choose the appropriate answer. First question, circulatory system transports these throughout the body. அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆக்சிஜன், நியூட்ரியன்ட், ஹார்மோன்ஸ், ஆல் ஆஃப் திஸ். அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுல எதெல்லாம் பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது ஆக்சிஜனா, நியூட்ரியண்ட்டா, ஹார்மோன்ஸா, இல்லை இது எல்லாமே வா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது நமக்கு தெரியும். இது எல்லாமே ஆல் ஆஃப் தீஸ் ஆன்சர்ஸ். ஏன்னா ஆக்சிஜனும் சரி, நியூட்ரியண்ட்டும் சரி, ஹார்மோன்ஸும் சரி, இது நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் நம்ம பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், மெயின் ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் ரெஸ்பிரேஷனுக்கான மெயினான ஆர்கன் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஸ்டொமக்கா, ஸ்ப்ளீனா, ஆர்ட்டா, லங்ஸா. நமக்கு தெரியும் ஆப்ஷன் டியில் இருக்க இந்த லங்ஸு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் ரெஸ்பிரேஷனுக்கான மெயின் ஆர்கன். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன்டு ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் இன் அவர் பாடி இஸ் நோன் அஸ். நம்ம பாடியில் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி ஸ்மாலர் மாலிக்யூல்ஸாக மாற்றுறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மஸ்குலர் கான்ட்ராக்ஷனா, ரெஸ்பிரேஷனா, டைஜஷனா, எக்ஸ்க்ரீஷனா. நமக்கு தெரியும் ஆப்வியஸாக இது என்னது. ஆப்ஷன் சி, டைஜஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஏன்னா டைஜஷன் ப்ராசஸில் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஸ்மாலர் மாலிக்யூல்ஸாக பிரேக் டவுன் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் கரெக்ட் ஆப்ஷன் டைஜஷன் தான். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் டுகெதர் மேக் அப் அண்ட் டேஷ் சிஸ்டம். அதாவது ஆர்கன்ஸ்லாம் குரூப்பாக சேர்ந்து எந்த சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிரஷன் வீடியோவிலே பார்த்தது தான். என்னது? ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ்லாம் சேர்த்து ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆர்கன் சிஸ்டம்ன்றது தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், த பார்ட் ஆஃப் த ஸ்கெலிட்டன் தட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரைன் இஸ் டேஷ். ஸ்கெலிட்டனில் இருக்க எந்த பார்ட் நமக்கு பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னது? ஸ்கல்லு தான். ஆமாவா இல்லையா? நம்மளோட மண்டையில் இருக்க மண்டை எலும்புகள், மண்டை ஓடுகள் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஸ்கல்லு தான் கரெக்டான ஆன்சரிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த ப்ராசஸ் பை விச் த பாடி ரிமூவ்ஸ் வேஸ்ட் இஸ் டேஷ். எந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம பாடி பாடியில் இருக்க வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இது தெரியும், எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷன்ற ப்ராசஸ் மூலயமா தான் நம்ம பாடி பாடியில் இருக்க வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், த டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன் இன் அவர் பாடி. நம்ம பாடியில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், அதாவது இருக்கிறதுல பெரிய சென்ஸ் ஆர்கன் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னது? ஸ்கின் தான். ஆமாவா இல்லையா? ஏன்னா ஸ்கின்னு தான் நம்ம பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ ஸ்கின்னை யாராவது டச் பண்ணால், எந்த இடத்துல டச் பண்ணாலும் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும், சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்கின்னு தான் நம்ம பாடியில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் கால்டு டேஷ். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம பாடியில் நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ. போன் மேரோலேருந்து பிளட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றாங்க. இது கண்டிப்பாக ஃபால்ஸ். இதுவும் நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்துட்டோம். போன் மேரோலேருந்து ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. பிளட் ப்ரொடியூஸ் ஆகலை. பிளட்டுன்றது எல்லாத்தையுமே டோட்டலாக சொல்லுவோம். பிளட்டில் ஒரு கேட்டகரி ஆர்பிசின்னு வரும், ரெட் பிளட் செல்ஸ்னு வரும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஆல் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆர் எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ த சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்து வழியாக தான் நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியேற்றப்படுது அப்படின்றாங்க. இது கரெக்டான தப்பு. சர்க்குலேட்டரி சிஸ்டத்து வழியாக வெளியேற்றப்படாது. நமக்கு தெரியும் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்து வழியாக தான் அந்த நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் தான் இதுக்கான கரெக்ட் சிஸ்டம். ஆனால் இங்கே சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபால்ஸ் இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், த அதர் நேம் ஆஃப் ஃபுட் பைப் இஸ் அலிமெண்ட்ரி கேனல்.
ஃபுட் பைப்போட இன்னொரு நேம் வந்து அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அலிமெண்ட்ரி கேனல் நம்ம எதை சொல்லுவோன்னா நம்ம டைஜஷன் ட்ராக். டைஜஸ்டிவ் ட்ராக்னா என்னது? நம்ம சாப்பிட்ற வாயிலிருந்து அந்த ஃபுட் பைப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ், அது வரைக்கும் இருக்க மொத்தத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைஜஸ்டிவ் ட்ராக்ட்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபுட் பைப்பை மட்டும் அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் இந்த தேர்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், thin tube-like structures which are the component of circulatory system are called blood vessels. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ஒரு டியூப் ஸ்ட்ரக்சரில் ஒரு காம்போனன்ட் இருக்கும், அதை வந்து பிளட் வெசல்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான்? ட்ரூ தான். அதை தான் நம்ம வந்து பிளட் வெசல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பிரைன், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் என்ன தான்? கன்ஃபார்மாக ட்ரூ தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இயர்னால் நமக்கு தெரியும், நம்மளோட காது அது. ஓகேவா? ஸோ காதில் வந்து நம்ம வந்து சவுண்டை வந்து இயர் பண்ணுவோம், சவுண்டு வந்து நம்ம கேட்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சவுண்டு. ஓகேவா? அடுத்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு எது வரும் பாருங்கள். இங்கே ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னாவே நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட். அடுத்து டயஃப்ரம். டயஃப்ரம்ன்றது என்னென்னா ஒரு ஃப்ளாட் மசில். இது வந்து நம்மளோட ஆர்ட்டுக்கும் லங்ஸுக்கும் கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டயஃப்ரமை பற்றி நம்ம பின்னாடி ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதை வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. டயஃப்ரம்னா ஒரு ஃப்ளாட் மசில், அது ஒரு மசில்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அடுத்து ஆர்ட். ஆர்ட்னா என்னது? ஆர்ட்டில் இங்கே கொடுத்துருக்கிறதுல கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ். லங்ஸ்னாவே என்ன தான்? நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வீடியோவிலே பார்த்துட்டோம். லங்ஸ்னாவே ஏர் சாக்ஸ் தான். லங்ஸில் இருக்க இந்த ஏர் சாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸிலேருந்து ஆக்சிஜனை நம்மளோட மற்ற பாடி பார்ட்ஸுக்கு அனுப்பும். அதே மாதிரி நம்ம மற்ற பாடி பார்ட்ஸில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை இந்த ஏர் சாக்ஸ் தான் எடுத்து வெளியவும் நமக்கு வந்து அனுப்புவோம். ஓகேவா? ஸோ அதனால் ஏர் சாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் லங்ஸில். ஸோ அது வந்து ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஆன்சர். இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் இன் எ கரெக்ட் சீக்வன்ஸ். அதாவது கொடுத்துருக்கிறத நம்ம கரெக்ட் சீக்வன்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஈசோஃபேகஸ், ஃபேரனெக்ஸ், மவுத், ஸ்மால் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு நம்ம இது வந்து எந்த சிஸ்டத்துக்குள்ளே வரும் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் பாருங்கள், இந்த ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஈசோஃபேகஸ்லாம் எதுக்குள்ளே வரும்? ஜென்ரலாக டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் தான் வரும். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இங்கே பாருங்கள். இதில் வந்து நம்ம என்னென்னா கரெக்டான ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டுன்ற ஆர்டரில் வந்து நம்ம கரெக்டாக இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைன் அப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான சீக்வன்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எது வருதுன்னு பாருங்கள். இவங்க கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மவுத் வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம வாய் தானே ஃபஸ்ட்டு வருது. மவுத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்சராக எழுதணும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்டில். ஓகேவா? அடுத்து என்ன வருது பாருங்கள், பேரனாக்ஸ். இந்த பேரனாக்ஸ்ன்றது இங்கே பாருங்கள் இந்த தொண்டை பகுதியில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வருது. ஸோ செகண்ட் என்ன எழுதணும்? பேரனாக்ஸ் வந்து எழுதணும். அதுக்கு அடுத்த பார்ட் எது வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஈசோஃபேகஸ். இந்த ஃபுட் பைப்பை தான் நம்ம வந்து ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம். பாருங்கள். ஸோ தேர்டு வந்து அந்த பார்ட் தான் இருக்குது. அப்போ வந்து ஈசோஃபேகஸ் தான் தேர்டு வரும் இங்கே இருக்கிறது. அதுக்கு அடுத்த பார்ட் எது இருக்குது பாருங்கள், இதில் ஸ்டொமக். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டொமக்கு. ஸ்டொமக் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த பார்ட். அப்போ வந்து ஃபோர்த்து நம்ம எதை எழுதணும்? ஸ்டொமக்கை வந்து எழுதணும். ஸ்டொமக்குக்கு அடுத்த பார்ட் எது இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லுவோம். ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அப்போ என்ன வரும்? ஃபிஃப்த்து வரும். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அடுத்து எது இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், லார்ஜ் இன்டெஸ்டைன் இது. ஸோ இதுதான் வந்து அடுத்து இருக்குது. லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து அப்போது சிக்ஸ்த்தாக வரும். அதுக்கு அடுத்து ரெக்டம். ரெக்டம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ரெக்டம் தான் அப்போ வந்து செவன்த்து வரும். ரெக்டம்க்கு அடுத்து தான் ஆனஸ் இருக்குது, கீழே கடைசியாக இருக்குது. ஸோ ஆனஸ் தான் லாஸ்ட்டாக எயித்தாக வரும். ஓகேவா? ஸோ இதை இப்போ ஆன்சராக எழுதுங்க. இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆமாவா இல்லையா? பாருங்கள், மவுத் ஃபஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பேரனாக்ஸ் இருக்குது, அப்புறம் ஈசோஃபேகஸ், இந்த ஃபுட் பைப் இருக்குது, அடுத்து ஸ்டொமக் இங்கே இருக்குது, அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இங்கே இருக்குது, அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் இங்கே இருக்கிறது, அடுத்து ரெக்டம் இங்கே இருக்குது, அதுக்கடுத்து ஆனஸ் கடைசியாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். யூரித்ரா, யூரேட்டர், யூரினரி பிளாடர், கிட்னி. இதெல்லாம் எந்த சிஸ்டத்துக்கு கீழே வருதுன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவிலே ஒரு சிஸ்டத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதை வச்சு இந்த பார்ட்ஸ்லாம் எந்த சிஸ்டத்துக்குள்ளே வரும்னா யூரினரி சிஸ்டத்துக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூரினரி சிஸ்டம். இவங்க கொடுத்துருக்கிற பார்ட்ஸு கரெக்டான ஆர்டரில் யூரினரி சிஸ்டத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், யூரினரி சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிட்னி தான். ஆமாவா இல்லையா? இந்த ரெண்டு தான் கிட்னி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக எழுதணும் ஆன்சரில். கிட்னிக்கு அடுத்து இருக்கிறது இந்த டியூப் இருக்குது பாருங்கள், இதை தான் யூரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ யூரேட்டர்ஸ் தான் செகண்ட் வரும். யூரேட்டர்ஸுக்கு அடுத்து இருக்க பாட்டு யூரினரி பிளாடர், இதுதான் அது. ஸோ அப்போ வந்து தேர்டு தான் யூரினரி பிளாடர் வரும். கடைசியாக இருக்குது பாருங்கள், அதுதான் யுரேத்ரா. அப்போ யுரேத்ரா தான் ஃபோர்த்து வரும். அப்போ ஆன்சர் என்ன? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு கிட்னி வரும், அடுத்து யுரேட்டர் வரும், அடுத்து யூரினரி பிளாடர் வரும், அடுத்து யுரேத்ரா வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அனாலஜி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டரிஸ் கேரி பிளட் ஃப்ரம் த ஆர்ட். அதாவது ஆர்ட்டிலேருந்து பிளட்டை எடுத்துகிட்டு போகிற வெயின்ஸ், நரம்பதை நம்ம வந்து ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட பாடியிலேருந்து பிளட்டை வந்து ஆர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற நரம்பை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வெயின்ஸ் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலேயே பார்த்துட்டோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்றது லங்ஸு சம்மந்தப்பட்டது. ஆமாவா இல்லையா? லங்ஸ் மூலயமா தான் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ அதனால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் லங்ஸ் வந்துடும். அப்போது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்ன வரும் அப்படின்றது கொஸ்டின். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்ன வரும்? ஹார்ட் வரும். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் எல்லாம் வரும். ஆனால் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் மெயினான பார்ட் எதுனா ஹார்ட்டு தான். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் மெயினான பார்ட் வந்து லங்ஸு. ஓகேவா? ஸோ இங்கே மெயின் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா லங்ஸ், அப்போ வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்னாவே ஹார்ட்டு தான். ஸோ ஹார்ட்டு தான் கரெக்டான ஆன்சர் இங்கே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், என்சைம்ஸ், டைஜஸ்டிவ் கிளான்ஸ். டைஜஸ்டிவ் கிளான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்சைம்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அப்போது எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து எதை செக்ரேட் பண்ணும் அப்படின்றதான் கொஸ்டின். எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து எதை செக்ரேட் பண்ணும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை இது வந்து செக்ரேட் பண்ணும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அடுத்து கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் அபவுட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் என்னென்ன வரும்னா போன்ஸ், கார்டிலேஜஸ், ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் வரும். போன்ஸ்னால் நம்ம தெரியும், எலும்புகள். கார்டிலேஜஸ்னால் அந்த ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு 2 போன் ஜாயின் ஆகிற அந்த ஜாயின்ஸில் ஒரு கார்டிலேஜஸ் ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் ஒரு போன் தான், சாஃப்டான போன் அது. ஓகேவா? அடுத்து ஜாயின்ட்ஸ். ஜாயின்ட்ஸ்னால் நமக்கு தெரியும், 2 போன்ஸை ஜாயின் பண்ணுறது தான் ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். அடுத்து போன்ஸ் ப்ரொவைட் எ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த பாடி. நம்ம பாடிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம் ஒர்க்னால் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரை இந்த போன்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பேசிக்காக 2ஆக பிரிக்கலாம் மேஜராக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன்னு, இன்னொன்று வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டன்னா எந்தெந்த எலும்புகள் வரும்னா நம்மளோட ஸ்கல், மண்டை ஓடு, அப்புறம் வந்து வெர்டிப்ரல் காலம், அதாவது ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல அந்த காலம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப் கேஜ், அதாவது நெஞ்சு பகுதியில் இருக்க எலும்பு. இந்த 3மே ஆக்சியல் ஸ்கெலிட்டனுக்குள்ளே வந்துடும். அதை தவிர மீதி இருக்க எல்லாமே அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னு சொல்லுவோம். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிக்ளோட்டிஸ். எபிக்ளோட்டிஸ் அப்படின்றா என்னென்னா, இது வந்து ஃபுட் பைப்புக்கும் வின் பைப்புக்கும் நடுவில் ஒரு மசில் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம வந்து எபிக்ளோட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எபிக்ளோட்டிஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம சாப்பிடும் போது நம்மளோட ஃபுட்டு வந்து வின் பைப், அதாவது நம்மளோட சுவாச குழாய்க்குள்ளே போகாமல் வந்து தடுக்கும். அது வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுன்னா, நம்ம சுவாசிக்கும் போது இந்த எபிக்ளோட்டிஸ்ன்ற அந்த மசில் என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி வின் பைப்புக்கு அந்த காற்றை வந்து அனுப்பும். ஓகேவா? அதுவே நம்ம வந்து சாப்பிடும் போது இந்த எபிக்ளோட்டிஸ் என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு வின் பைப்புக்கு அந்த சாப்பாட்டை வந்து அனுப்பாது. ஓகேவா? ஸோ இது மூலயமா தான் இந்த எபிக்ளோட்டிஸ்ன்றது நம்ம பாடியில் வந்து மேஜரான ஒரு பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஆமாவா இல்லையா? என்ன ஆகும்? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போ எதர்ச்சியாக அந்த புறையேறதெல்லாம் சொல்லுவோம்ல, அப்போ என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து இந்த மூச்சு குழாய், அதாவது வின் பைப்புக்குள்ளே வந்து போயிடும். போகிறதால தான் நமக்கு வந்து புறையேறி இரும்பல், விக்கல்லாம் வர்றது. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ்? பிளட் வெசல்ஸோட 3 டைப்ஸ் என்னென்னு கேட்குறாங்க.
blood vesselsல 3 types என்னென்னா arteries, veins, capillaries. இதுதான் blood vesselsோட 3 types. arteriesனால் என்னென்னா ஆர்ட்டில் இருக்க பிளட்டை பாடியில் இருக்க மற்ற பார்ட்ஸுக்கு வந்து அனுப்புகிற ஒரு டியூப் தான் இந்த ஆர்டரிஸ். ஓகேவா? வெயின்ஸ்னால் என்னென்னா நம்ம பாடி பார்ட்ஸில் இருக்க பிளட்டை ஆர்ட்டுக்கு அனுப்புகிற ஒரு டியூப் தான் வெயின்ஸ். ஓகேவா? கேப்பிலரிஸ்ன்றது இந்த ஆர்டரிஸையும் வெயின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணி அதில் இருக்க வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றுறது தான் இந்த கேப்பிலரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th ஒன், டிஃபைன் த டேர்ம் ட்ரான்சியா. ட்ரான்சியா அப்படின்னா என்னென்னா வின் பைப். நான் சொன்னேன்ல, காற்று குழாய், நம்ம சுவாசிக்கிற காற்று உள்ளே போதில்ல ஒரு பைப்பில், அதை தான் நம்ம வந்து ட்ரான்சியான்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ட்ரான்சியான்றது பார்த்திங்கன்னா ஒரு டியூப் தான் அது. இது வந்து பேரநாக்ஸ் லேர்நாக்ஸ்ன்ற பார்ட்ஸை வந்து லங்ஸோட கனெக்ட் பண்ணும். அடுத்து டோட்டலாக சொல்லணுன்னா இது வந்து ஏரை வந்து லங்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா? 5th ஒன், ரைட் எனி 2 functions ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, காம்ப்ளெக்ஸான ஃபுட்டை வந்து சிம்பிள் ஃபார்ம்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். அடுத்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் அந்த கன்வெர்ட் பண்ண அந்த சிம்பிள் ஃபார்ம்ஸில் இருக்க ஃபுட்டை நம்ம பாடிக்கு அப்சர்வ் பண்ணவும் செய்யும். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான 2 ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் 6th ஒன், நேம் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. நம்ம கண்ணில் இருக்க இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை வந்து நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்னால் கார்னியா, இரிஸ், பியூப்பில். இது 3 தான் ஐயில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ். ஓகேவா? இது நம்ம வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்துட்டோம். அது பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, இது இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு 7th ஒன், நேம் த 5 இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து 5 வந்து எழுதுங்க. அது என்னென்னா ஐஸ், கண்கள், நமக்கு தெரியும் அது ஒரு சென்ஸ் ஆர்கன். நம்ம கண் மூலயமா பார்க்க முடியுதில்ல, ஸோ சென்ஸ் பண்ண முடியுது. அடுத்து இயர்ஸ், இயர்ஸ் காது மூலயமா நம்மளால் கேட்க முடியுது, ஸோ அதுவும் சென்ஸ் ஆர்கன் தான். அடுத்து நோஸ், நோஸ் மூலயமா நம்மளால் நுகர முடியுது, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆர்கன். அடுத்து டங், நம்மளோட நாக்கு, அது மூலயமா நம்மளால் சுவைகளை உணர முடியுது, ஸோ அதுவும் ஒரு சென்ஸ் ஆர்கன். அடுத்து ஸ்கின், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஸ்கின்னு தான் லார்ஜஸ்ட்டு சென்ஸ் ஆர்கன். ஸோ நம்ம உடம்புல எந்த பார்ட்டில் நம்ம கை வச்சாலும் நம்ம அதை வந்து உணர முடியும், ஸோ அது வந்து 5th சென்ஸ் ஆர்கன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்க 5 இம்பார்ட்டண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ். அடுத்து கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஏ ரிப் கேஜ். ரிப் கேஜ் பற்றி இப்போ பார்க்கலாம். ரிப் கேஜுன்றது 12 பேர்ஸ் ஆஃப் போன்ஸால் உருவானது. அது இங்கே இந்த இமேஜை பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த எலும்புலாம் இருக்குல்ல, ஸோ இந்த கர்வ்டு போன்ஸ், இந்த மாதிரி இருக்க 12 பேர்ஸ் ஆஃப் போன்ஸ்லாம் சேர்ந்து உருவானது தான் இந்த ரிப் கேஜ். ஓகேவா? இந்த ரிப் கேஜில் இருக்க இந்த போன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒன்று என்னென்னா ஹார்ட், இன்னொன்று வந்து லங்ஸ். இங்கே இந்த இமேஜை பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இங்கே தான் இந்த ரிப் கேஜோட போன்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல எந்தெந்த ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட், இது அந்த இடத்துல தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் லங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹார்ட்டையும் லங்ஸையும் இந்த ரிப்கேஜ் போன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்து லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன். நம்ம பாடியில் இருக்க ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தை பற்றியே ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஹியூமன் ஸ்கெலிட்டன்றது நம்ம பாடிக்கு ஒரு ஷேப்பை, ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குது, ஸோ அதுவும் ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து இந்த போன்ஸ் தான் நம்ம பாடிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, ஷேப்பை கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது. ஓகேவா? அடுத்து போன்ஸ் இந்த மசிலோடு சேர்ந்து தான் நம்ம பாடியை மூமெண்ட்டே பண்ண அலோவ் பண்ணுது. எந்த மாதிரி மூமெண்ட்ஸ்? வாக்கிங், ரன்னிங், சிவிங்னா மெல்றது, டான்ஸிங், ஆடுறது, இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸை வந்து போன்ஸும் மசிலும் சேர்ந்து நமக்கு வந்து பண்ண வைக்குது. அடுத்து நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம முன்னாடி கொஷனில் பார்த்தோம்ல, ரிப்கேஜ்ன்றது ஒரு போன் தான், அது ஒரு ஸ்கெலிட்டன் தான், அது வந்து ஹார்ட், லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லை. அதே மாதிரி பிரெயினுக்கு ஸ்கல்லு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து இந்த ஹியூமனோட ஸ்கெலிட்டன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாலண்ட்ரி மசில்ஸ் அண்ட் இன்வாலண்ட்ரி மசில்ஸ். வாலண்ட்ரி மசில்ஸ்க்கு இன்வாலண்ட்ரி மசில்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. வாலண்ட்ரி மசில்ஸ்னால் மெஜாரிட்டி எந்தெந்த மசில்ஸ் வரும்னா ஸ்கெலிட்டன் மசில்ஸ், அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன் மசில்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வாலண்ட்ரி மசில்ஸ்க்குள்ளே வந்துடும். இன்வாலண்ட்ரி மசில்ஸ்னால் ஸ்மூத் மசில்ஸ் தான் இன்வாலண்ட்ரி மசில்ஸ்க்குள்ளே வரும். ஸ்மூத் மசில்ஸில் எங்கெங்கே இருக்குன்னா
டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கும், யூரினரி பிளாடரில் இருக்கும், ஆர்டரிஸ், அப்புறம் அதர் இன்டர்னல் ஆர்கன்ஸில் வந்து இந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மோஸ்ட்லி இந்த ஸ்மூத் மசில்ஸ் தான் இன்வாலன்ட்ரி மசில்ஸாக இருக்கும். வாலண்ட்ரி மசில்ஸ்னால் என்னென்னா நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மசிலை வந்து நம்ம செயல்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சொல்லியிருக்க மாதிரி ஒரு கையை வந்து நம்ம இங்கே தூக்கணுன்னா நம்ம நினச்சோன்னா கையை தூக்கிடுவோம். அப்போ வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மசில்ஸ் வந்து செயல்படுது. அதனால் அது வந்து வாலண்ட்ரி மசில்ஸ். இன்வாலண்ட்ரி மசில்ஸ்னால் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து செயல்படாது. ஓகேவா? ஆர்ட்டில் இருக்க மசில்ஸ் அதை வந்து நம்மளால் ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமா? ஆர்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் நில்லு அப்படின்னு நம்மளால் நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. அந்த மசிலை வந்து நம்மளால் ஆர்டர் பண்ண முடியாது. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செயல்படுத்த வைக்க முடியாது. ஸோ அதனால் அந்த மசில்ஸ்லாம் இன்வாலண்ட்ரி மசில்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்டு நர்வஸ் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன், நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து நம்ம பாடியில் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட நம்மளோட இன்டர்னல் பாடி என்விரான்மெண்ட்டையும் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை தான் வந்து நம்ம ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம பாடியில் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். க்ரோத் ஹார்மோன். இந்த க்ரோத் ஹார்மோன்றது நம்மளோட வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்மளை வந்து டென்ஷனாக இருக்கும்போது இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கான பெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டத்தை பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து சென்சரி இன்புட். சென்சரி இன்புட்னால் நம்ம ஒரு பொருளை பார்க்குறோன்னா அந்த பொருள் என்னது அப்படின்றத நம்ம ஐ வந்து சென்ஸ் பண்ணுது. பார்த்தீங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு ஐ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டான சென்சரி இன்புட். அது என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணுது. அடுத்து என்ன ஃபங்க்ஷன்னா இன்டெக்ரேஷன். அந்த ஐ அப்சர்வ் பண்ணதை நம்ம பிரெயின் வந்து இன்டெக்ரேட் பண்ணும். இப்போ எதிரில் இருக்கிறது ஒரு பாக்ஸ் அப்படின்றத ஐ வந்து அப்சர்வ் பண்ணும். ஆனால் அது பாக்ஸுன்றது தெரியாது. அது வந்து பிரெயினோட இன்டெகிரேட் ஆகி அது வந்து பாக்ஸுன்றதை பிரெயின் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஐயும் பிரெயினும் இன்டெகிரேட் ஆகிறது தான் இங்கே வந்து இன்டெகிரேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் அவுட்புட் கடைசி என்னென்னா அந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு இந்த கைக்கு வந்து ஆர்டர் போடுவோம். பிரெயின்லேருந்து சிக்னல் வந்து நர்வஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கைக்கு போய் அந்த பாக்ஸை வந்து கை எடுக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டார் அவுட்புட்னு சொல்லுவோம். ஓகேவா? சிக்னல்ஸை அனுப்பி ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வந்து பண்ணுறோம். அதை தான் மோட்டார் அவுட்புட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், லேபிள் த டயக்ராம் given below to show the 4 main parts of the urinary system and answer the following questions. இங்கே யூரினரி சிஸ்டத்தோட டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த யூரினரி சிஸ்டத்தோட ஒரு 4 பார்ட்ஸை நம்மளை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், யூரினரி சிஸ்டத்தோட பார்ட்ஸ் இதுவும் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்துட்டோம். யூரினரி சிஸ்டத்தில் மேஜராக 4 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்னென்னு இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி. இங்கே இருக்குல்ல, இந்த 2 பார்ட்டை தான் நம்ம வந்து கிட்னின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜரான ஃபஸ்ட்டு பார்ட். நெக்ஸ்ட்டு யுரேட்ரஸ். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டியூப், இதுதான் யுரேட்ரஸ். அடுத்து யூரினரி பிளாடர். இதை தான் வந்து நம்ம யூரினரி பிளாடர்னு சொல்லுவோம். அடுத்து யுரேத்ரா. இந்த ஃபைனல் பார்ட் இருக்குல்ல, இதுதான் யுரேத்ரான்னு சொல்லுவோம். இது 4 தான் யூரினரி சிஸ்டத்தில் இருக்க மெயின் பார்ட்ஸ். இப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த டயக்ராமை நம்ம லேபிள் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இவங்க கொடுத்துருக்க கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர்கன் ரிமூவ்ஸ் எக்ஸ்ட்ரா சால்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த பிளட். பிளட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா சால்ட்டையும் எக்ஸ்ட்ரா வாட்டரையும் யூரினரி சிஸ்டத்தில் எந்த ஆர்கன் வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எது? அது கிட்னி தான். ஆமாவா இல்லையா? இந்த கிட்னி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா சால்ட்டையும் எக்ஸ்ட்ரா வாட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த கொஷினில் வந்து அவங்க எந்த ஆர்கன் தான் கேட்டிருக்காங்க. ஆர்கன்னா கிட்னி தான் ஆன்சர். ஓகேவா? இந்த கிட்னிக்குள்ளே நெஃப்ரான் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். அந்த நெஃப்ரான்ற பார்ட்டு தான் இந்த ஃபங்க்ஷனை பண்ணும். ஆனால் கொஸ்டினில் பாருங்கள் எந்த ஆர்கன் தான் கேட்டிருக்காங்க. ஆர்கன்னா கிட்னி தான் வரும், பார்ட்டுனா தான் நெஃப்ரான் வரும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். வேர் இஸ் த யூரின் ஸ்டோர்டு. யூரின் வந்து எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு ஆன்சர் வந்து யூரினரி பிளாடர் தான். ஓகேவா? இந்த யூரினரி பிளாடரில் தான் யூரின் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டியூப் த்ரூ விச் த யூரின் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் அவுட் ஆஃப் த பாடி? நம்ம பாடியிலேருந்து எந்த டியூப் வழியாக யூரின் வந்து வெளியேற்றப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எந்த டியூப் அது? இந்த இடத்துல இருக்குமே, அதுதான் அது யுரேத்ரா. யுரேத்ரான்ற டியூப் தான் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலேருந்து யூரினை வந்து வெளியேற்றுது, கடைசி பார்ட். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த டியூப்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் யூரின் ஃப்ரம் த கிட்னி டு த யூரினரி பிளாடர்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, கிட்னிலேருந்து யூரினரி பிளாடருக்கு எந்த டியூப் வழியாக யூரின் வந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த டியூப்? இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 டியூப், அதுதான் அது. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? யுரேத்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த யுரேத்ரஸ்ன்ற டியூப் வழியாக தான் யூரின் வந்து கிட்னிலேருந்து யூரினரி பிளாடருக்கு வந்து அனுப்பப்படுது. அடுத்து, கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வில் ஹேப்பன் இஃப் த டயஃப்ரம் ஷோஸ் நோ மூமெண்ட்? டயஃப்ரம்ன்றது ஒரு மசில். நான் ஆல்ரெடி மேட்ச் த ஃபாலோயிங் சொன்னேன்ல, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. டயஃப்ரம்ன்றது ஒரு மசில், அது டோம் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சரை டயக்ராமில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சென்டென்ஸாக அடுத்த ஸ்லைடில் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், டயஃப்ரம்ன்ற மசில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா, இங்கே பாருங்கள், இங்கே லங்ஸ் இருக்குது, இங்கே ஹார்ட் இருக்குது. இதுக்கு கீழே இந்த இடத்துல தான் டயஃப்ரம்ன்ற மசில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த மசில் என்ன பண்ணுன்னா, நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும் போது இப்படி இருக்க மசில் இப்படி விரிஞ்சு வந்துடும். ஓகேவா? இப்படி விரிஞ்சு வர்றதால நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து லங்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி. புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வயிற்றில் கையை வச்சு பாருங்கள். மூச்சு இழுக்கும் போது உங்கள் வயிறு வந்து விரியும், முன்னாடி வரும். ஆமாவா இல்லையா? அது என்னென்னா, இந்த மசில் தான் இப்படி வந்து விரிவடையும். இப்படி வர்றதால தான் இந்த இடத்துல லங்ஸுக்கு வந்து காற்று போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அது உருவாக்குது. ஓகேவா? அதே மாதிரி உங்கள் வயிற்றில் கை வச்சு பாருங்கள். நீங்கள் மூச்சை விடும் போது உங்கள் வயிறு வந்து உள்ளே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மசில் வந்து பழைய, அதாவது ஒரிஜினல் பொசிஷனுக்கு இந்த மாதிரி போயிடும். அப்படி போனதால் என்ன ஆகும்னா, இங்கே இருக்க காற்று வந்து கம்ப்ளீட்டாக வெளியே அனுப்பப்படும், இது உள்ளே போகிறதால. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் வயிற்றில் கை வச்சு நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம். மூச்சு இழுக்கும் போது உங்கள் வயிறு வந்து விரிவடையும், வெளியே வரும். அப்போனா இந்த டயஃப்ரம் மசில் வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மூச்சு விடும் போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்கள் வயிறு வந்து உள்ளே போகும். அப்போனா இந்த மசில் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் டயஃப்ரமோட மூமெண்ட். ஸோ இப்போ இந்த மூமெண்ட் ஆகலைன்னா என்ன ஆகுன்றது தான் ஆன்சர். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த டயஃப்ரம் வந்து இப்படி மூவ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம சுவாசிக்கிற இந்த காற்று வந்து இந்த லங்ஸுக்கு உள்ளே போகாது. ஆமாவா இல்லையா? இது இப்படி மூவ் ஆகிறதால தான் இங்கே ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி லங்ஸுக்கு வந்து ஏர் போகுது. அப்போது இந்த மூமெண்ட் வந்து இங்கே நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஏர் வந்து லங்ஸுக்கு போகாது. அப்போ வந்து நம்மளால் உயிர் வாழவே முடியாது. அப்போ வந்து இறந்துடுவோம். ஓகேவா? ஸோ டயஃப்ரம் மூமெண்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம சென்டென்ஸில் பார்க்கலாம். டயஃப்ரம்ன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு லார்ஜ் டோம் ஷேப்டு ஒரு ஸ்கெலிட்டல் மசில். அது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நான் ஆல்ரெடி டயக்ராமில் சொன்னேன், லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டயஃப்ரம் மசில் என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும் நம்ம இன்னேல் பண்ணும்போது. இன்னேல்னால் நம்ம உள்ள சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம்ல, அதுதான் இன்வேல்னும். இன்னேல் பண்ணும்போது இந்த மசில் என்ன ஆகும்னா, ஒரிஜினலாக இப்படி இருக்க மசில் நம்ம இன்னேல் பண்ணும்போது இப்படி ஆகிடும். ஓகேவா? அப்புறம் இது வந்து ரிலாக்ஸ் ஆகும் நம்ம எக்ஸேல் பண்ணும்போது. நம்ம மூச்சு விடும் போது அதோட ஒரிஜினல் ஷேப்பான இதுக்கே அது வந்து போயிடும். ஓகேவா? அடுத்து டயஃப்ரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீத்திங்க்கு. நான் சொன்னல, நம்ம சுவாசிக்கிறதுக்கு அந்த டயஃப்ரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டயஃப்ரம் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதால தான் ஏரால் லங்ஸுக்குள்ளே போகவே முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கலைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுவார். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்கலாம். வை த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 2 வால்ஸ் பை எ திக் மஸ்குலர் வால். ஒரு மஸ்குலர் வால் மூலயமா ஹார்ட் வந்து ஏன் 2 பாதியாக பிரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த ஸ்லைடில் வந்து ரிட்டன் ஃபார்மில் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்குலர் வாலால், இதான் மஸ்குலர் வால்னு வச்சுக்கோங்க, பச்சை கலரில் வரைகிறல்ல. ஸோ இதுதான் மஸ்குலர் வால்னால், இந்த மஸ்குலர் வாலால் ஹார்ட் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, இன்னொன்று வந்து ரைட் சைடு. ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல பிளட்ஸ் இருக்கும், இந்த இடத்துலையும் பிளட் இருக்கும். இந்த வால் என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்க பிளட்டு இங்கே போகாமல், இங்கே இருக்க பிளட்டு இங்கே போகாமல் இந்த வால் தான் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து வைக்குது. ஓகேவா? ஏன் அப்படி வந்து பிளட் அப்படி போகக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்ட்டோட லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆர்ட்டோட லெஃப்ட் சைடில் வந்து பிளட் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த பிளட்டு என்ன பிளட்டாக இருக்குன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்கும். ஆக்சிஜனேட்டட் பிளட்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்க பிளட்டாக இருக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பிளட்டு. அதுவே இந்த ரைட் சைடில் இருக்க பிளட்டு வந்து எப்படி இருக்குன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்கும். டீஆக்சிஜனேட்டட்னா ஆக்சிஜன் இல்லாத பிளட்டாக இருக்கும். ஓகேவா? லங்ஸில் ஆக்சிஜன் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ லங்ஸிலேருந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்க பிளட்டு வந்து ஆர்ட்டோட லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். இங்கே ஆர்ட்டோட லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு ஆர்ட்லேருந்து இந்த ஆர்ட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து பாடியோட மற்ற பார்ட்ஸுக்கு ஆக்சிஜன் அதிகமான இருக்க பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா போகும். அடுத்து இந்த ரைட் சைடில் இருக்க ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஆக்சிஜன் இல்லாத பிளட் இருக்குது. இந்த ஆக்சிஜன் இல்லாத பிளட் எங்கேருந்து வரும்னா நம்ம பாடியில் இருக்க மற்ற பார்ட்ஸில் ஆக்சிஜன் இல்லாத பிளட்டெலாம் என்ன ஆகும்னா இந்த ஆர்ட்டோட ரைட் ஆஃபுக்கு வந்துடும். வந்துட்டு இந்த ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு என்ன ஆகும்னா லங்ஸுக்கு வந்து போகும். நமக்கு தெரியும் லங்ஸில் வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லங்ஸில் இருக்க ஆக்சிஜனை இந்த பிளட்டு கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்து எங்கே வரும், இந்த சைடு வரும். ஏன்னா இந்த சைடு தான் ஆக்சிஜன் அதிகமான பிளட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வால் வந்து ஏன் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த ஆக்சிஜன் அதிகமாக இருக்க பிளட்டு இந்த ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு கூட மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்படி மிக்ஸ் ஆச்சுன்னா இந்த கரெக்டான சர்க்கிள் வந்து நம்ம பாடிக்கு வந்து நடக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மஸ்குலர் வால் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மஸ்குலர் வால் வந்து இந்த ஆர்ட்டை ரெண்டாக பிரிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. அப்போ தான் ஆக்சிஜன் அதிகமாக இருக்க பிளட்டு கரெக்டாக நம்மளோட பாடி பார்ட்ஸுக்கு போகும். ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு ஆர்ட்டுக்கு வந்து ஆர்ட்லேருந்து லங்ஸுக்கு போய் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு திரும்பி மற்ற பாட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக நடக்கணும்னா இந்த மசில் வந்து கரெக்டாக இந்த பிளட்டை வந்து மிக்ஸ் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ இதை வந்து சென்டென்ஸாக பார்க்கலாம் ஆன்சர்ஸை. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆர்ட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வச்சுருக்கோம். ரைட் சைடு ஆஃப் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜன் இல்லாத பிளட் வந்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டேன். அடுத்து இந்த லெஃப்ட் ஆர்ட் வந்து இந்த ஆக்சிஜன் பிளட்டை வந்து லங்ஸ்லேருந்து எடுத்துக்கும். ஏன்னா லங்ஸில் வந்து ஆக்சிஜன் இருக்குது, அதனால் ஆக்சிஜன் அதிகமாக இருக்க பிளட்டை இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த பிளட்டை நம்ம பாடியில் இருக்க மற்ற பார்ட்ஸுக்கு வந்து அனுப்பும். ஆக்சிஜன் அதிகமாக இருக்க பிளட்டை மற்ற பார்ட்ஸுக்கு வந்து அனுப்பும். ஓகேவா? இதை தான் நம்ம வந்து சிஸ்டமிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரைட் ஆஃப் பிளட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு. இது வந்து பாடியோட மற்ற பார்ட்ஸ்லேருந்து லங்ஸுக்கு வந்து அனுப்பப்படும். ஓகேவா? அப்போ தான் லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்டுக்கு ஆக்சிஜனை கொடுத்து அதை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வந்து மாற்றும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பல்மினரி சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மசில் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா இது வந்து இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் மிக்ஸ் பண்ணாமல் வந்து தடுக்குது. அப்படி மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம பாடியோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த வேலையை இந்த மஸ்குலர் வால் தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வை டூ வி ஸ்வெட் மோர் இன் சம்மர்? சம்மர் அதாவது வெயில் காலம். வெயில் காலத்தில் நம்ம ஏன் அதிகமாக நமக்கு வந்து வேர்த்து கொட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னென்னா பேசிக்காக ஸ்வெட் அந்த வேர்வன்றது எப்போ நமக்கு வரும்னா நம்ம பாடி வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சர் நம்மளை சுற்றி இருக்கும் போது நம்மளோட பாடி டெம்பரேச்சரை அந்த பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்வெட் வேர்வை வந்து வெளியேற்றும். வேர்வை வெளியேறதால் என்ன ஆகும்னா அந்த நம்ம பாடி வந்து லைட்டாக கொஞ்சம் கூல் ஆகும். ஓகேவா? ஸோ கூலாகி அது வந்து அந்த பாடி டெம்பரேச்சரை அந்த பாடி வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் ஸ்வெட் வந்து பேசிக்காக வெளியே வருது. இங்கே பாருங்கள், நம்ம கொஸ்டினில் வந்து இவங்க சம்மர் டேஸில் கொடுத்துருக்காங்க. சம்மரில் வந்து நம்மளை சுற்றி இருக்க டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை விட நம்மளை சுற்றி இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம பாடி வந்து ரொம்ப அதிகமான ஸ்வெட்ஸை வந்து வெளியேற்றி நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதனால தான் நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெட் பண்ணுது சம்மர் டேஸில். ஃபோர்த் ஒன், வை டு வி இக்கப் அண்ட் காஃப் சம்டைம்ஸ் வென் வி ஸ்வாலோ ஃபுட்? ஃபுட்டை நம்ம சில டைம் சாப்பிடும்போது நமக்கு வந்து இக்கப்ஸ்னால் விக்கல்னு அர்த்தம். அப்புறம் காஃப் இரும்பல் வந்து வருது. அது ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏன் வருதுன்னா நம்ம ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது ஆக்சிடென்டலாக நம்மளோட ஃபுட்டு என்ன பண்ணுன்னா வின் பைப் சுவாச குழாய் பைப் இருக்குல்ல, ஸோ அந்த பைப்பில் போய் கலந்துடும். அப்படி கலந்தால் என்ன ஆகும்னா
இந்த மாதிரி இக்கப்பும் விக்கலும் காஃப் இரும்பலும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அடுத்து நம்ம வந்து சாப்பிடும் போது பேசிகிட்டு இருக்கோம், அப்புறம் வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போது காற்று அதிகமாக உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த இக்கப்ஸ் விக்கலும் இரும்பலும் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இதுக்கு அடுத்த யூனிட்டுக்கான வீடியோ, அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.